ஹாய் கைஸ், ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட முதல் மேட்ச்சு பாகிஸ்தானும் நியூசிலாண்டும் ஆட போகிறாங்க. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் டைமிங்க்கு 2:30க்கு ஆரம்பிக்கும். 19ஆம் தேதி 2:30க்கு ஆரம்பிக்கும். ஸோ நேஷ்னல் ஸ்டேடியம் கராச்சியில் இந்த மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்ச்க்கான கம்ப்ளீட் அனாலிசிஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கராச்சி ஸ்டேடியமோட பிச் ரிப்போர்ட் வந்து பார்க்கலாம். இங்கே ஓவராலாக ஓடிஐஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஓவராலாக 77 மேட்ச் வந்து இங்கே நடந்திருக்கு இந்த கிரவுண்டில். ஆவரேஜ் ஸ்கோர் அப்படிங்கிறது 230. ஏன்னா ட்ரெடிஷ்னலி இந்த பிச்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்பின்னர்ஸுக்கு நிறைய ஹெல்ப் இருந்திருக்கு. அது முன்னாடி கடந்த ஒரு 2-3 வருஷமாக பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பிச்சஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரோடு மாதிரி தான் இருந்திருக்கு. நல்ல பேட்டிங்க்கு ஃபேவரபுளான பிச்சஸாக ரெடி பண்ணியிருக்காங்க. நிறைய ஹை ஸ்கோரிங் மேட்சஸாக அமைஞ்சிருக்கு. அதனால தான் இந்த ஆவரேஜ் ஸ்கோர் அப்படிங்கிறது 230 இருக்குது. பட் கரண்ட் நம்பர்ஸ் வச்சு பார்க்கும் பொழுது டெஃபினட்டாக இதை விட ஹை ஸ்கோரிங் மேட்சாக இருக்கிறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆவரேஜ் ஸ்கோர் அப்படிங்கிறத எடுத்துருங்க. ஹையஸ்ட் டோட்டல் அப்படிங்கிறது 374 இந்த கிரவுண்டில். லோவஸ்ட் ஸ்கோர் அப்படிங்கிறது 93 அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. பேட்டர்ஸுக்கு சாதகமாக 75% இருக்கும். இது கம்ப்ளீட்லி இப்போ ரீசெண்டாக நடந்த மேட்சஸ் வச்சு நான் போட்டிருக்கேன். 25% பவுலர்ஸுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. ஜென்ரலி இந்த பிச்சு பார்த்திங்கன்னா ஸ்பின்னர்ஸுக்கு கொஞ்சம் சாதகமாக இருந்திருக்கு நம்பர்ஸ் வைஸு. பட்டு இப்போ ரீசெண்டாக நடந்த மேட்சஸ் வச்சு பார்க்கும் பொழுது பேட்டர்ஸோட ஆதிக்கம் தான் அதிகமாக இருந்திருக்கு. ஸோ ஹை ஸ்கோரிங் மேட்சாக இருக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் மறக்காதீங்க, இப்போ ரீசெண்டாக நடந்த ட்ரை சீரீஸில் ஒரு 2 மேட்ச் இங்கே நடந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அதில் வந்து 2 டிஃப்ரெண்ட்டான மேட்சஸ் வந்து பார்த்தோம். ஒரு மேட்ச் 240 அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்துச்சு. ஓரளவுக்கு க்ளோஸான கேம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இன்னொரு மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 350 ரன்னை பாகிஸ்தான் வந்து சேஸ் பண்ணுவாங்க சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அகெயின்ஸ்டாக. ஸோ இந்த மாதிரி 2 டிஃப்ரெண்ட்டான மேட்சஸ் வந்து இந்த கிரவுண்டில் பார்த்துருக்கோம். லைவ் பிச் ரிப்போர்ட் பார்த்துட்டு ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு டெலகிராம் சேனலில் இன்ஃபார்ம் பண்ணுறேன். டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். 2 டீமோட ப்ராபபிள் பிளேயிங் 11 வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாகிஸ்தானோட பிளேயிங் 11 வந்து பார்த்துடலாம். ஃபகர் ஜமான் அண்டு பாபர் ஆசம் 2 பேரும் தான் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பாபர் ஆசம் ரொம்ப நாளாக அந்த ஓப்பனிங் பொசிஷனில் தான் ஆடிட்டுருக்காரு. சவுத் சகீலா கம்ரான் குலாமா அப்படிங்கிறத மேட்ச் டைமில் டிசைட் பண்ணுவாங்க. சவுத் சக்கீலுக்கு அவங்க பெருசாக கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி தெரியுது. ஸோ அதனால் அவர் வந்து ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ரிஸ்வான் வழக்கம் போல் 2 டவுன் பொசிஷனில் ஆடுவார். ஆகாஷ் சல்மான் அவர் வந்து 3 டவுன் பொசிஷன். ஃபினிஷிங் ரோலில் தையப் தாகிர் வந்து கட்டாயம் இருப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். குஸ்தில் ஷா, ஸோ இவருக்கு பதிலாக பை மஸ்ரஃப் ஆடுறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் யார் ஆட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவருடைய பிளேஸில் வந்து ஒரு சேஞ்ச் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஷைன் அஃப்ரிடி தான் அவங்களுடைய மெயின் பவுலரு. ஹாரிஸ் ரவுஃபு இன்ஜுரி காரணமாக சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஆட மாட்டார் அப்படின்னு சொன்னாங்க. அவர் அதுக்கப்புறம் உள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, ஃபிட் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. பிளேயிங் 11 ஸ்ட்ரைட்டாகவே இருக்காரா, மேட்ச் ஃபிட்னஸ் வந்துருச்சா அப்படிங்கிறது தெரியல. ஸோ அவர் ஆடினார் அப்படின்னா, அவர் இருந்தார் அப்படின்னா அவர் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபிட்டாக இருந்தார் அப்படின்னா. இல்லைனா வேறு பிளேயர் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நசீம் ஷா அவங்களுடைய 3rd ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷனாக இருப்பார். அப்ரார் அகமது ஒரே ஒரு மெயின் ஸ்பின்னர் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஓகே, இதில் பேட்டர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது ரொம்ப இம்பார்ட்டண்டான பேட்டர்ஸ், அதாவது கீ பேட்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஃபகர் ஜமான், முகமது ரிஸ்வான் அண்டு ஆகாஷ் சல்மான் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஏன்னா ஃபகர் ஜமானை பொறுத்த வரைக்கும் அவர் செம்மையான ஒரு ஃபார்மில் இருந்திருக்காரு ரீசெண்ட் டைமில். அண்டு பாகிஸ்தானில் ஆடுறது அவருக்கு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். முகமது ரிஸ்வானோட பேட்டிங் ஃபார்மும் நல்லாவே இருந்திருக்கு. இவங்க 2 பேரோட பெட்டரான பேட்டிங் ஃபார்மில் இருக்கிறது ஆகாஷ் சல்மான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ரீசெண்டாக நடந்த ட்ரை சீரீஸ் மேட்ச்லாம் பார்த்திங்கன்னா பிரமாதம் ஆடிட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஆஃப் ஸ்பின்னும் போடுவார். விக்கெட்டு ஓரளவுக்கு ஒரு விக்கெட் 2 விக்கெட் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பவுலர் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஸோ இவங்க 3 பேரும் ரொம்ப ரொம்ப கீ பிளேயர் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் சைட்லேருந்து. பவுலிங் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது ஷைன் அஃப்ரிடி அபிஷா விக்கெட் டேக்கிங் பவுலரு. அப்ரார் அகமது வந்து நல்ல ஒரு குவாலிட்டி ஸ்பின்னர், விக்கெட் டேக்கிங் ஸ்பின்னர். பிச்சில் கொஞ்சம் அசிஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக விக்கெட்ஸ் வந்து நிறைய எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவங்க 2 பேரும் கட்டாயம் வந்து ரொம்ப ஒரு கீ பவுலர்ஸாக இருப்பாங்க அப்படிங்கிறதுல டவுட் இல்லை. ஸோ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்த 5 பேர் மேலே நிறைய ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மித்த பிளேயர்ஸ் எல்லாம் நீங்கள் எடுக்கலாமா ட்ராப் பண்ணலாமா அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா பாபர் ஆசம் அந்தளவுக்கு பெருசாக ஃபார்மில் இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். சவுத் சக்கீல் இது வரைக்கும் பெருசாக இந்த ஃபார்மேட்டில் அந்தளவுக்கு பெருசாக ப்ரூவ் பண்ணதில்லை அப்படின்னு பார்க்கலாம்.
அதுக்கப்புறம் ஹாரிஸ் ரவுஃப் இன்ஜுரியிலேருந்து வர்றாரு. ப்ளஸ் வந்து அந்த எக்ஸ்ட்ரா ஃபேஸ் பவுன்ஸ்லாம் இங்கே வேலைக்கு ஆகுமா அப்படிங்கிறது தெரியல. அந்தளவுக்கு பவுன்ஸி விக்கெட்டாக இருக்குமா அப்படிங்கிறது தெரில. அண்ட் நஷீம் ஷாக்லாம் அந்த நியூ பாலில் பெருசாக அந்தளவுக்கு ஹெல்ப் இருக்குமா அப்படிங்கிறதும் தெரில. ஸோ இவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் வந்து ஒரு 50-50 சான்ஸ் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க வேண்டியது இருக்குது. நியூசிலாண்டோட ப்ராபபிள் பிளேயிங்கில் வந்து பார்க்கலாம். வில் யங் அண்ட் டெவான் கான்வாய் 2 பேரும் ஓப்பன் பண்ணுவாங்க. கேன் வில்லியம்சன் 1 டவுனு, டேரல் மிச்சல் 2 டவுனு, டாம் லேத்தம் 3 டவுன். விக்கெட் கீப்பிங் டாம் லேத்தம் தான் பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறேன். கிளென் ஃபிலிப்ஸ் அந்த ஃபினிஷிங் ரோலு. ஸ்பின்னர் ஆப்ஷனில் வந்து மைக்கேல் பிரைஸ்வெல் அண்டு மிச்சல் சார்னர் 2 பேரும் ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் மேட் ஹென்ரி, வில் ஓ'ரூக். ஹாரிஸ் ரவுஃபுக்கு என்ன சொன்னனோ அதே தான் லாக்கி ஃபெர்குசனுக்கும். ஸோ அவர் வந்து ஒரு இன்ஜுரியிலேருந்து வர்றாரு. ஸோ அவர் வந்து அவைலபிளாக இருக்காரா இல்லையா அப்படிங்கிறது தெரில. ஸோ ஒருவேளை அவர் அவைலபிள் இல்லை அப்படின்னா தேர்ட் பவுலிங் ஆப்ஷனாக வேறு பிளேயர் போகிறது, ஒரு நேத்தன் ஸ்மித் அப்படிங்கிற மாதிரி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம் யார் ஆட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து நம்ம கீ பேட்டர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது நியூசிலாந்து சைடில் டெவான் கான்வாய் அண்ட் கேன் வில்லியம்சன், இவங்க 2 பேரையும் நீங்கள் வந்து மோஸ்ட்லி டீமில் எடுத்துக்கோங்க. இவங்க 2 பேரும் சூப்பரான ஃபார்மில் இருக்காங்க. அண்ட் கிளென் ஃபிலிப்ஸும் கூட அந்த ட்ரை சீரீஸில் ஒரு செஞ்சுரி அடிச்சிருந்தார். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் கிளென் ஃபிலிப்ஸை உங்கள் டீமில் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த 3 பேருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆப்ஷனாக இருப்பாங்க. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் மைக்கேல் பிரைஸ்வெல் நல்லா பண்ணியிருக்காரு இந்த இதில். அது மாதிரி மேட் ஹென்ரி, வில் ஓ'ரூக், ஸோ இவங்கெல்லாம் வந்து ரீசெண்ட் டைமில் நல்லா பண்ணியிருக்காங்க. பைசான் கண்டிஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. மிச்சல் சார்னர் அகைன் அந்த எக்கனாமிக்கலாக போடுறாரு, விக்கெட் வந்து கிடைக்காது அப்படிங்கிறது கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. ஆனால் கிடச்சிச்சு அப்படின்னா மிச்சல் சார்னர் பயங்கரமாக டாமினேட் பண்ணுவார். ஸோ அதை நம்ம நிறைய முறை பார்த்துருக்கோம். ஸோ மிச்சல் சார்னர் அந்த ஆப்ஷனில் வச்சுக்கோங்க. ஸோ நான் சொன்ன கீ பிளேயர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவான் கான்வாய், கேன் வில்லியம்சன், மேட் ஹென்ரி, வில் ஓ'ரூக்கு, மைக்கேல் பிரைஸ்வெல். ஸோ இவங்க எல்லாரையுமே வந்து உங்கள் டீமில் மோஸ்ட்லி நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ட்ராப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளேயர் பார்த்தீங்கன்னா டேரல் மிச்சல் கொஞ்சம் இன்கன்சிஸ்டன்ட் தான், பட் செம பிளேயரு, நீங்கள் யோசிக்கலாம். அதே மாதிரி மிச்சல் சார்னர் அந்த சில சமயங்களில் எக்கனாமிக்கலாக போட்டுருவார், விக்கெட் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்கேன். லாக்கி ஃபெர்குசன் இன்ஜுரிக்கு அப்புறம் இருந்து வர்றதுனால எந்தளவுக்கு அந்த ஃபுல் ஸ்ட்ரென்த்தில் போட முடியுமா அப்படிங்கிறது தெரில. ஸோ அதனால் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். வில் யங்கெல்லாம் வந்து சுத்தமாகவே பெருசாக அந்தளவுக்கு ஃபார்மில் இல்லை. பெரிய ஸ்கோர் அடித்து ரீசெண்ட் டைமில் அந்தளவுக்கு நான் பார்த்ததில்லை. ஸோ அதனால் இவரை பெருசாக கன்சிடர் பண்ணி ஜிஎல்ல வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 2 டீம்லேயும் இவங்க ஸ்லாக் ஓவர் அப்படிங்கிறதும் பார்த்துடலாம். பாகிஸ்தான் சைட்லேருந்து ஷஹீன் அஃப்ரிடியும் ஹாரிஸ் ரவுஃபும் ஸ்லாக் ஓவர்ஸ் போடுவாங்க. நியூசிலாந்து சைட்லேருந்து லாக்கி ஃபெர்குசன் ஆடினார் அப்படின்னா லாக்கி ஃபெர்குசனும் வில் ஓ'ரூக்கும் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை மேட் ஹென்ரி போடுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. மேட் ஹென்ரி ஓரளவுக்கு நியூ பால்லையும் நல்லா பண்ணுவார். அண்ட் இந்த ஸ்லாக் ஓவர்ஸில் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் வச்சுருக்காரு. வில் ஓ'ரூக்கு வந்து நல்ல ஒரு டாலான பவுலரு, முடிஞ்ச அளவுக்கு நியூ பாலில் போடுறதுக்கு தான் பார்ப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ லாக்கி ஃபெர்குசன் அண்டு மேட் ஹென்ரி, ஸோ இவங்க 2 பேரும் தான் வந்து ஸ்லாக் ஓவர்ஸில் நிறைய ஓவர்ஸ் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். அண்ட் ஃபைனல் ஸ்மால் லீக் டீமு. ஸோ இதில் ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா நான் வழக்கம் போல் டெலிகிராம் சேனல் கொடுத்துட்றேன். இப்போ இந்த உமன்ஸ் ப்ரீமியர் லீக் அது போய்கிட்டு இருக்குது. அதுக்கு நம்ம வந்து டீம் கொடுத்துட்ருக்கோம் டெலிகிராம் சேனலில், வேணுங்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் வீடியோஸ் இதெல்லாம் கவர் பண்ண முடியலையோ அதுக்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு டீம்ஸ் டெலிகிராம் சேனலில் கொடுத்துட்ருக்கேன். ஸோ டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லைனா விகே டீம்ஸ் அடிச்சு கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மேட்சுக்கான டீம் வந்து பார்க்கலாம். இதில் நான் கேன் வில்லியம்சனை கேப்டனாகவும் வைஸ் கேப்டனாக டெவான் கான்வாயையும் போட்டிருக்கேன். ஸோ இவங்க 2 பேரும் ரொம்ப சேஃபான ஆப்ஷன் அப்படின்னு எனக்கு தோணுது. அதனால் இவங்க 2 பேர் பக்கம் போயிருக்கேன். பாகிஸ்தான் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர் பேட்ஸ்மென்ஸ் மோஸ்ட்லி வந்து எடுத்திருக்கேன். அதுக்கான ரீசன் நான் சொல்கிறேன். ரிஸ்வான், பாபர் ஆசம், ஃபகர் ஜமான் அப்படின்னு சொல்லிட்டு டேரல் மிச்சலையும் எடுத்திருக்கேன். ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் நியூசிலாந்து சைட்லேருந்து 3 ஆல்ரவுண்டர்ஸும் பிக் பண்ணியிருக்கேன். மைக்கேல் பிரைஸ்வெல், மிச்சல் சார்னர், கிளென் ஃபிலிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சல்மான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி பவுலிங் ஆப்ஷனில் வெறும் ஒரே ஒரு பவுலர் தான் எடுத்திருக்கேன். ஸோ மேட் ஹென்ரி அப்படின்னு சொல்லிட்டு மேட் ஹென்ரி நல்லா பண்ணியிருந்தார். இந்த 2 டீமும் லீகோட ட்ரை சீரிஸோட முதல் மேட்ச் ஆடினப்போ நல்லா பண்ணியிருந்தார். ஸோ அவரை வந்து நான் வந்து பிக் பண்ணியிருக்கேன். ஸோ எதுக்காக பேட்ஸ்மென்ஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கான்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் சிஸ்டம் வந்து அந்த மாதிரி தான் ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ பேட்டர்ஸ் வந்து அதாவது பவுலர்ஸ் வந்து ஒரு 3 விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டை பேட்டர்ஸ் வந்து அதிரடியாக ஆடி ஒரு 30லேருந்து ஒரு 40 ரன் அடித்தாங்க அப்படின்னாலே அந்த ஒரு 80 to 90 பாயிண்ட் அப்படிங்கிறது ஈஸியாக வந்துடுது. ஸோ டெஃபினட்டாக வந்து பேட்டர்ஸுக்கு தான் இந்த நியூ ஃபேண்டசி பாயிண்ட் சிஸ்டம் படி நல்ல வந்து ஒரு
ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அவங்களால ஈஸி பாயிண்ட்ஸ் வந்து எடுக்க முடியுது. ஒரு 4க்கு எக்ஸ்ட்ரா 4 பாயிண்ட்டு அண்ட் ஒரு 6க்கு எக்ஸ்ட்ரா 6 பாயிண்ட் அப்படிங்கிற போது வந்து நமக்கு வந்து பேட்டர்ஸ் பக்கம் தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒருவேளை நீங்கள் மித்த ஆப்ஸில் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா நான் சொல்கிற பிளேயர்ஸை வந்து நீங்கள் ட்ராப் பண்ணிவிட்டு பவுலர்ஸ் எடுக்கலாம். யாருக்கு பதிலாக யாரை எடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். பாபர் ஆசம் இது வரைக்கும் அந்த ரீசெண்ட் டைமில் பெரிய ஸ்கோர் அப்படிங்கிறத அடிக்கலை. ஸோ அவருக்கு பதிலாக நீங்கள் வில் ஓர் ரூக் அவரை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் உங்கள் டீமில். ஃபகர் ஜமான் வந்து ஒரு அதிரடியான பிளேயரு, அடித்தா உண்டு, இல்லைன்னா ஸ்டார்டிங்கில் அவுட் ஆக ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவருக்கு பதிலாக நீங்கள் வந்து தாராளமாக ஒரு ஷஹீன்ஷா அஃப்ரிடி வந்து உங்கள் டீமில் எடுக்கலாம். அண்ட் டேரல் மிச்சல் சில பெரும்பாலான சமயங்களில் அந்தளவுக்கு வந்து ரன்ஸ் வந்து அவ்வளோவா அடிக்கிறது இல்லை. நல்ல ஸ்டார்ட்டு நியூசிலாந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா கேன் வில்லியம்சன், டெவான் கான்வே இவங்கெல்லாம் நிறைய இன்னிங்ஸ் ஆடிடுறாங்க ஃபுல்லாகவே. ஸோ அதனால் டேரல் மிச்சலுக்கு அந்தளவுக்கு வாய்ப்பும் வந்து ரீசெண்ட் டைமில் பெருசாக அந்தளவுக்கு கிடைக்கல. என்ன தான் 2 டவுனில் தான் ஆடுறாரு அப்படின்னு இருந்தால் கூட அந்தளவுக்கு பெருசாக வந்து வாய்ப்பு கிடைக்காம தான் இருக்குது. கம்ப்ளீட்லி பேட்டிங் ஃப்ரெண்ட்லி பிச்சஸாக இருக்கிற நேரத்தில். ஸோ அதனால் டேரல் மிச்சலுக்கு பதிலாக நீங்கள் வந்து லாக்கி ஃபெர்குசனை ட்ரை பண்ணலாம். இதை தவிர கிளென் பிலிப்ஸ் இந்த எக்ஸ்ட்ராவாக ஒரு 2-3 ஓவர்ஸ் வந்து போடுறாரு. ஸோ அதனால் வந்து அவரை கன்சிடர் பண்ணுறோம். இல்லைனா ஃபினிஷிங் ரோல், அவர் பேட்டிங் வர்ற ரோலுக்குலாம் வந்து பெருசாக பேட்டிங் அந்தளவுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் தான். அவருக்கு பதிலாக நீங்கள் வந்து ஒரு ஹாரிஸ் ரவுஃப் அந்த மாதிரி பிளேயர்ஸை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து யாரெல்லாம் ட்ராப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தவறி கூட நீங்கள் வந்து கேன் வில்லியம்சனோ, டெவான் கான்வேயோ, முகமது ரிஸ்வானையோ, இல்லை ஆகா சல்மானையோ, இல்லை மைக்கேல் பிரேசோலையோ உங்கள் டீமில் இருந்து ட்ராப் பண்ணிடாதீங்க. மிச்சல் சாண்டர் கூட நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இதில் நான் சொல்லிட்டேன் யாரெல்லாம் ட்ராப் பண்ணலாம், ட்ராப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுடைய கிராண்ட் லீக் டீமில் இந்த மூவெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதான் என்னுடைய டீமு. இதெல்லாம் சேஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா நான் வழக்கம் போல் உங்களுக்கு டெலகிராம் சேனலில் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனல் விகே டீம்ஸ் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் செக் பண்ணி பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ டீம்ஸ் தான். ஸோ இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லா மேட்சுக்கும் வீடியோ போடுறேன், டீமும் வந்து கொடுத்துட்றேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.